அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். விநாயகர் ஊர்வலம் செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இன்றைய நாயகனான விநாயகர் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருடைய பர்த்டேவை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட். பொதுவாக நம்ம வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருக்க நம்மளுடைய பர்த்டேனாலே வானத்துக்கும் பூமிக்கும் நம்ம குதிப்போம் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருக்க விநாயகருடைய பிறந்த நாளான இன்னைக்கு அவரை எப்படியெல்லாம் ரெடி பண்றாங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க செக்மெண்ட்ல போகலாம். கொசப்பேட்டை அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். விநாயகர் சிலைகள் செய்யறதுக்காகவே ஒரு பெயர் போன இடம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். விநாயகர் சதுர்த்தி அப்போ நம்ம நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய அழகான விநாயகர் சிலைகள்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே முக்காவாசி இங்கிருந்து வாங்கிட்டு போன சிலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஏன் பின்னாடி ஒரு அழகான சிலை இருக்கு. அழகான விநாயகர் சிலையை நீங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகா ஒரு ராஜ அலங்காரத்துல இருக்காரு பாருங்க. நல்லா கம்பீரமா இருக்கு. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு கூட சொல்லலாம். இவருடைய பாடியை நல்லா ஒயிட் கலர்ல அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. ஜுவல்ஸ் எல்லாமே அங்கங்க கோல்டன் கலர்ல இருக்கு. என்ன மெயினா அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடுவில் அழகா இங்க ஃப்ளவர் மாதிரி ஒரு விஷயம் டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் அங்க வஸ்திரம் வந்து ரெட் கலர்ல வித் ஜிகனாவோட டிசைன் பண்ணிருக்காங்க. கீழே அவருடைய கீழாடை வந்து ப்ளூ கலர்ல அண்ட் அதுலயுமே ஜிகனா இருக்கு. எவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அவருடைய வாகனமான மூஞ்சல் கூட இங்க இருக்கு. கியூட்டா இருக்கு பாருங்க. என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த சிலை. அண்ட் இங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய சிலைகள் இருக்கு. ஸோ அதை எல்லாமே வாங்க பார்க்கலாம். எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில எர்ணாவூர்ல விநாயகர் சிலைகள் தயாரிக்கக்கூடிய இந்த அழகான குடோன்ல தான் நம்ம இருக்கோம். இங்கே தயாரிக்கக்கூடிய சிலைகளுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா சிலைகளையுமே ஈகோ ஃப்ரெண்ட்லியா தயாரிக்கிறாங்க. அதாவது கிழங்கு மாவு யூஸ் பண்ணி இங்க இருக்க சிலைகள் எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல பூசக்கூடிய வர்ணங்கள் எல்லாமே வாட்டர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான முறை இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்ம செல்ல பிள்ளையான விநாயகருடைய பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா அவரை 2-3 நாள் கழிச்சு கண்டிப்பா கடல்ல கரைச்சுதான் ஆகணும். சோ அதுக்கு கடல் வாழ் உயிரினங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத அளவுக்கு தான் இந்த சிலைகள் எல்லாத்தையுமே தயாரிச்சிருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாத்தையுமே வாங்க பார்க்கலாம். எர்ணாவூர் குடோன்ல என்னுடைய பக்கத்துல சுமார் 10 அடிக்கு விநாயகர் சிலை இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா வடிவமைச்சிருக்காங்க. நம்ம விநாயகர் எவ்வளவு கம்பீரமா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அவருடைய ஒரு காலை வந்து நந்தி பகவான் மேலையும் இன்னொரு காலை வந்து மான் மேலையும் அண்ட் கையில ஒரு வாளையும் வச்சு சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அவருடைய தும்பிக்கையில பாருங்க அவருக்கு பிடிச்ச லட்டையும் வச்சு சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு கோல்டன் கலர்ல அங்கவஸ்திரமும் கீழாடை வந்து பர்பிள் கலர்ல நல்லா கிளிட்டரிங் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் இது தூக்கிட்டு போயிடணும் தான் எனக்கு தோணுது. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சிலைகள் இந்த குடோன்ல இருக்கு. ஸோ வாங்க அது எல்லாத்தையுமே போய் பார்க்கலாம். அழகான சிலையை பாருங்க. எவ்வளவு சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. என்னுடைய ஃபேவரட் கலர் பிளாக்னு கூட சொல்லலாம். அண்ட் கீழே வந்து ஆஞ்சநேயர் தன்னுடைய கதையை வச்சுட்டு இன்றைய பர்த்டே பாயான விநாயகரை தன்னுடைய முதுகுல தூக்கி சுமந்து கொண்டாடுற மாதிரி இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ப்ளூ கலரும் அண்ட் ஃபேஸுக்கு ரெட் கலரும் கொடுத்து அழகா வடிவமைச்சிருக்காங்க. நம்மளுடைய பர்த்டே பாயான விநாயகருக்கு அவருடைய உடம்புல பிளாக் கலரும் அண்ட் அங்கங்க கோல்டன் கலர்ல அவருக்கு ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்களா கிரீடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் அவருடைய அங்கவஸ்திரத்துக்கு கோல்டன் கலரும் அண்ட் கீழாடை வந்து பீகாக் க்ரீனில் வந்து கிளிட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. என்னாலே வந்து அப்படியே கண்ணை எடுக்க முடியல அந்த சிலையிலேருந்து. அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. விநாயகர் சிலையை பாருங்களேன். எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. சுமார் 13 அடிக்கு இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க.
கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குங்க இதை பார்க்கறதுக்கே. அண்ட் இவருடைய வாகனமான மூஞ்சலுக்கு இன்னைக்கு லீவ் விட்டுட்டாரு போல. இவருடைய அம்மாவுடைய வாகனமான சிங்கத்து மேல சும்மா ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. நம்மளுடைய செல்லப்பிள்ளை விநாயகர் எவ்வளோ அழகா இருக்காருல்ல. அவருடைய பாடியை வந்து பிங்க் கலர்ல சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. வயிற்றுல பாருங்க பாம்பை கட்டிட்டு சும்மா பெல்ட் மாதிரி கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் கோல்டன் கலர்ல சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய தும்பிக்கையில கலசம் வச்சிருக்காங்க. அண்ட் கையில வந்து கொழுக்கட்டை வச்சிருக்காரு பாருங்க. அப்படியே நம்ம மேல போய் பார்த்தோம்னா அவருடைய கண்ணு எவ்வளோ ஹைலைட்டா இருக்கு பாருங்க. அண்ட் கிரீடமும் எவ்வளோ சூப்பரா இருக்கு. அண்ட் அங்கவஸ்திரம் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து அவருடைய கீழாடைய கோல்டன் கலர்ல கிளிட்டர்ல சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. அப்பா எவ்வளோ கலெக்ஷன்ஸுங்க. எல்லா பெரிய பெரிய விநாயகரையும் நான் வந்து இப்படி இப்படி பார்த்து எனக்கு கழுத்து வலிச்சிச்சு அண்ட் டயர்ட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக அழகாக இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. சுமார் 3 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்கல்ல. ஃபஸ்ட்டு அவர் அப்பா கிட்ட பர்த்டே விஷ் வாங்குற மாதிரி சிவலிங்கத்தை எவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. அண்ட் இவருடைய பாடியை வந்து பிங்க் கலர்ல சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கவஸ்திரம் வந்து கோல்டன் கலர்ல இருக்கு. அண்ட் கீழே வந்து பீகாக் கிரீன்ல வந்து கிளிட்டர் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கார்ல. அண்ட் அடுத்த விநாயகர் பாருங்க சுமார் 4 அடிக்கு இருக்காரு. எவ்வளோ அழகா இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து மேலே கிரீடத்துலேருந்து வருவோம். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நல்லா பெருசாக அழகாக. அண்ட் கண்ணையும் நல்லா ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்ன இந்த சிலையில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து குதிரை மேலே அழகாக உட்காந்துருக்காரு. ஆஸ் யூஷுவல் அவருடைய அங்கவஸ்திரத்தை கோல்டன் கலர்லையும் அண்ட் கீழாடையை வந்து ரெட் கலர் வித் கிளிட்டர்லையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இவரை பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு வந்து யானை மேலே உட்கார்ற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு வந்து மான் மேலே உட்கார்ற மாதிரி இருக்குது. நல்லா அழகாக உட்காந்துருக்காரு. பிங்க் கலரில் இவருடைய பாடியை டிசைன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஆஸ் யூஷுவல் பச்சை கலரில் அவருக்கு கீழாடை கொடுத்துருக்காங்க. அங்கவஸ்திரம் வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா அழகா இருக்காரு. நல்லா சூப்பராகவும் கம்பீரமாகவும் உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா. நம்ம எர்ணாவூர்ல இருக்கக்கூடிய இந்த குடோன்ல எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை அழகா இருக்கு, இந்த சிலை அழகா இருக்குன்னு என்னால் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லவே முடியாது. எல்லா சிலைகளையுமே ஒரு தனித்துவமாக வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் முக்கியமாக மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியாக தயாரிக்கப்படுற சிலைகளை வந்து கண்டிப்பாக வரவேற்கணும். ஓம் கணபதியே நாமம் சொன்னால் வெகுமதியே. ஓம் கணபதியே உம் நாமம் சொன்னால் வெகுமதி. இன்றைய நாயகனான விநாயகர் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவரை எப்படியெல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படின்றத இந்த விநாயகர் ஊர்வலம் செக்மெண்ட்ல நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் நம்ம புள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி விநாயகர் வந்து இன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு நாயகன் இல்லைங்க, என்னைக்குமே நம்மளுடைய செல்லப்பிள்ளை நாயகன்னு கூட சொல்லலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான்.